பாய்சன் விகிதம். ஒரு ரப்பர் பட்டை கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் நீளம் L மற்றும் இதன் அகலம் D. இப்பொழுது இரண்டு எதிரெதிர் பக்கங்களில் இரண்டு சமமான எதிர் எதிர் திசையில் செயல்படும் விசையை நாம் கொடுக்கிறோம். இதனால் ரப்பர் பட்டை நீளவாட்டில் அதிகரித்து அகலவாட்டில் குறைகிறது. சரி, இப்பொழுது ஆரம்ப பட்டையை எடுத்துக்கொள்வோம். அளவீட்டிற்காக இதை நகர்த்துவோம். இப்பொழுது ஆரம்ப நீளம் எவ்வளவு? L. ஆரம்ப அகலம் D. இந்த அகலத்தில் இப்பொழுது குறைந்துள்ளது. அகலம் எவ்வளவு குறைந்துள்ளது? d என்ற அளவில் குறைந்துள்ளது. நீளம் எவ்வளவு அதிகரித்துள்ளது? l என்ற அளவில் நீளம் அதிகரித்துள்ளது. நீளத்தில் ஏற்பட்ட மாறுபாடு டிவைடட் பை ஆரம்ப நீளம் என்பது நீளவாட்டு திரிபு ஆகும். மற்றும் அகலத்தில் ஏற்பட்ட மாறுபாடு டிவைடட் பை ஆரம்ப அகலம் என்பது குறுக்குவாட்டில் ஏற்பட்ட திரிபு ஆகும். ஒரு பொருள் நீட்டப்படும் போது அது நீட்சி அடைவது மட்டுமல்லாமல் செங்குத்தாக குறுக்கமடைகிறது. உதாரணமாக, ஒரு ரப்பர் பட்டையை இழுத்தால் அது மெல்லியதாக மாறுகிறது. இந்த தொடர்பை பிரெஞ்சு இயற்பியலாளர் SD பாய்சன் அறிமுகப்படுத்திய பாய்சன் விகிதத்தை μ பயன்படுத்தி அளவிடலாம். வரையறை. பாய்சன் விகிதம் என்பது பக்கவாட்டு திரிபுக்கும் நீளவாட்டு திரிபுக்கும் உள்ள விகிதம் ஆகும். μ என்பது பாய்சன் விகிதம் ஈக்குவல்ஸ் பக்கவாட்டு திரிபு டிவைடட் பை நீளவாட்டு திரிபு. பக்கவாட்டு திரிபு என்பது அகலத்தில் ஏற்பட்ட மாறுபாடு டிவைடட் பை ஆரம்ப அகலம். நீளவாட்டு திரிபு என்பது நீளத்தில் ஏற்பட்ட மாறுபாடு டிவைடட் பை ஆரம்ப நீளம். இரண்டு திரிபுகளுக்கு இடைப்பட்ட விகிதம் என்பதால் பாய்சன் விகிதம் μ என்பதற்கு அலகு இல்லை மற்றும் இதற்கு பரிமாணம் இல்லை. பக்கவாட்டு திரிபு என்பதை நாம் ஒப்புமை குறுக்கம் என்றும் நீளவாட்டு திரிபு என்பதை நாம் ஒப்புமை விரிவாக்கம் என்றும் அழைக்கலாம். நீளம் L மற்றும் அகலம் D கொண்ட ஒரு ரப்பர் பட்டைக்கு அதன் நீளம் l அதிகரித்து அகலம் d குறைந்தால் μ ஈக்குவல்ஸ் மைனஸ் ஒப்புமை குறுக்கம் d டிவைடட் பை D டிவைடட் பை ஒப்புமை விரிவாக்கம் l டிவைடட் பை L. இதை மாற்றி எழுத μ ஈக்குவல்ஸ் மைனஸ் L டிவைடட் பை l மல்டிப்ளை d டிவைடட் பை D. இங்கு எதிர்குறி அடையாளம் ஒரு திசையில் நீட்சி ஏற்படும் போது அதே வேளையில் மற்றொரு திசையில் குறுக்கம் ஏற்படும் என்பதை காட்டுகிறது. மீள் சிறு குறிப்பு. μ ஈக்குவல்ஸ் பாய்சன் விகிதம் μ ஈக்குவல்ஸ் பக்கவாட்டு திரிபு டிவைடட் பை நீளவாட்டு திரிபு. இதற்கு அலகு இல்லை, பரிமாணம் இல்லை. இதற்கான சமன்பாடு μ ஈக்குவல்ஸ் மைனஸ் L அப்பான் l மல்டிப்ளை d அப்பான் D. இங்கு எதிர்குறி என்பது பக்கவாட்டு திரிபும் நீளவாட்டு திரிபும் வெவ்வேறு திசையில் உள்ளன என்பதை காட்டுகிறது. பாய்சன் விகிதம் பரிமாணமற்றது அல்லது அலகு இல்லை.